சில கட்சிகள் வந்துட்டு பேரத்துல ஈடுபடுறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது யாரை நோக்கியது, இல்ல என்ன அடிப்படையில நீங்க இல்ல அது எங்க அது மாதிரி நான் சொன்ன மாதிரி எனக்கு நினைவில்லை. இன்னும் நீங்க எந்த கட்சிங்கிறது என்ன? உங்களுக்கே தெரியும் எந்தெந்த கட்சி எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. சார் நீங்க உங்க சைடுல நீங்க இல்ல நிச்சயமா இந்த தேர்தலை மட்டும் இல்ல, வேறு பல தேர்தலையும் அப்படியெல்லாம் பல கட்சிகள் பேசுறாங்கிறதா யதார்த்தமான உண்மை. சார் இப்போ வேங்கை வயல் விவகாரம் நடந்து இவ்வளவு நாள் கடந்திருக்கு, இன்னும் குற்றவாளிகள்ல நம்ம கண்டுபிடிக்காம இருக்கோம். இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ரோல் என்ன சார், பங்கு என்ன? நம்ம இதுல களத்துல இறங்கி போராடிக்கலாம் அந்த ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால மட்டுமே நம்ம விமர்சனம் செய்யறதுக்கு தவிர்க்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதாவது நீங்க வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மாணவியுடைய பிரச்சனையா இருக்கலாம், அல்லது விழுப்புரத்தில் இருக்கிற மேல்பாதி பிரச்சனையா இருக்கலாம். இந்த பிரச்சனையில எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி பாதிக்கப்படுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உரிய முறையில் தலையிட்டிருக்கு, உரிய முறையில் போராட்டத்தை நடத்தியிருக்கு. இந்த வேங்கவேலு சம்பவம் நடந்த உடனேயே முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போனது எங்க கட்சி எம்எல்ஏ எம் சின்னதுரை தான். அதே மாதிரி மாநில அளவில் அந்த ஊர்ல முதல்ல போய் நேரடியா பார்த்துட்டு அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி குற்றவாளிகளை கைது பண்ண முதல்ல குரல் கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். மற்றபடி அதனுடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இன்னைய வரைக்கும் எங்களுடைய கட்சி அங்க வந்தது, அந்த தொடர் பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனை போலீஸ் காவல்துறையினுடைய விசாரணை என்பதை தாண்டி இது ஒரு நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வைக்கு போன பிறகு எங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இப்ப நாங்க கேட்டா நீதிமன்றத்தை தான் கேட்கணும், ஏன் நீங்க லேட் பண்றீங்க? நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படியெல்லாம் பல போட்டு வளர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீதிமன்ற தலையீடுன்னு வர்ற போது எங்களுக்கு அதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. அதே மாதிரிதான் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கு. அதுல சிபிசிஐடி விசாரணை கேட்டோம், முதலமைச்சர் சிபிசிஐடி விசாரணை கொடுத்தாரு. ஆனா சிபிசிஐடி விசாரணை முறையா நடக்காம அவங்க வேறு மாதிரி ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்ப எங்களுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்ற போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டியது. அந்த சார்ஜ் ஷீட் தப்பு, அதை மாத்தி புது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சட்ட வரம்புக்கு உட்பட்டு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய சிக்கலான நிலைமை இருக்கு. எனவே மக்கள் இயக்கத்தை நடத்த வேண்டிய நேரத்தில் நாங்க நடத்துறோம். அது ஒரு கட்டம் மாறி அது ஒரு சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட பிறகு அது சட்ட போராட்டத்தை நடத்தணுமே தவிர அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டமோ ஊர்வலமோ நடத்தி பிரயோஜனம் கிடையாது. இப்ப நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நான் போய் மக்கள் இயக்கம் நடத்தி என்ன பண்றது? நீதிமன்றத்தை அப்படியெல்லாம் கோரிக்கை வைக்க முடியாது. எனவே சட்ட போராட்டத்தை நாங்க நடத்துவதுங்கிறது தான். இப்போ மேல்பாதி வழக்கம் கூட நீதிமன்றத்தில் தான் இருக்கு. நீதிமன்றம் தான் அதை இப்ப கையில வச்சுட்டு இருக்காங்க. ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நீதிமன்றம் தலையிடுறதும் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு நீதிமன்றம் இதுல தலையிட்டு இவ்வளவு நாள் காலம் கடத்தணும்? ஏன் ஒரு பிரச்சனை வந்தா ஒரு 10 நாள் 1 மாசத்துக்குள்ள ஏன் ஃபைனலா முடிக்க கூடாது? 1 வருஷ காலமா குற்றவாளிகளை தேடுறாங்க, நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, நீங்க நீடிச்சுக்கிட்டே போனா இப்ப நீதிமன்றத்தை விமர்சனத்துக்கு உள்ள ஒரு நிலைமை என்பது வருது. சோ நாங்க அந்த மக்கள் இயக்கம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்ட போது மக்கள் இயக்கம் நடத்தியிருக்கோம். இப்ப சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய தேவை வர்ற போது சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய இக்கட்டான நிலைமையில நாங்க இருக்கோங்கிறதா. இதுல அரசை நம்ம ஒன்றும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீதிமன்றம் தலையிட்ட பிறகு அரசு கிட்ட போய் நம்ம என்ன முறையிட வேண்டியிருக்கு? எல்லாமே நீதிமன்ற விசாரணைக்கு வந்துருச்சு. அப்ப நீதிமன்றத்துல தான் நம்ம எதையும் வாதாட வேண்டியது தவிர அரசு கிட்ட போய் வாதாட வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது. சார் நீங்க வேங்கவேல் சொன்னீங்க சிபிசிஐடி கிட்ட இருக்கு அப்படின்னு. அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்தே மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது, அந்த விவகாரம் எல்லாம் மறுபடியும் பிரச்சனையாச்சு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களே மறுபடியும் அவங்க குற்றவாளியா ஆக்குறதுக்கோ இல்லை அவங்கள மேலும் மன ரீதியில துன்புறுத்துறதுக்கான வேலைகளை தான் அங்க பார்த்தாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு ஒண்ணு இருந்தது. இப்போ சிபிசிஐடின்னு பார்க்கும்போது நேரடியா இப்போ முதல்வர் துறைக்கு கீழே வருதுங்கிறனால அந்த அடிப்படையில கொஞ்சம் வேக எடுக்கிறதுக்கோ இல்லை அந்த விஷயத்த நேரடியா முதல்வர் அது பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதா, இல்ல நம்ம அதை வலியுறுத்துக்கான நம்ம நாங்க 2 முறை முதலமைச்சரை நேரடியா பார்த்து அதில் முறையிட்டு இருக்கோம். வேங்கைவேல் விஷயத்துல 2 முறை நாங்க விமர்சிப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை எழுப்பி இருக்கிறாரு. இப்ப கூட கவர்னர் உரையில பேசுகிற போது அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ஆகவே முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தயக்கமோ அல்லது கூட்டணி கட்சிங்கிறதுனால வந்து அரசாங்கத்தை வற்புறுத்துறதுக்கோ எங்களுக்கு ஒன்றும் எந்த தயக்கமும் இல்லை. கூட்டணி என்பது ஒரு பிஜேபி எதிர்க்கிற அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணியை தவிர ஒட்டுமொத்தமான எல்லா பிரச்சனையும் அதுக்குள்ளே இட்டு கட்டி பார்க்கறதுங்கிறது பார்க்க முடியாது. எனவே அங்க அது அந்த முதலமைச்சரை வற்புறுத்துறது உள்பட சட்டமன்றத்தில் உள்பட நிச்சயமா நாங்க வற்புறுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்க என்ன முடியும், பிஃபோர் தி கோர்ட் ஹேஸ் டு டிசைட் எனிதிங். இப்ப நான் போய் கோர்ட்டை மீறிட்டு நீங்க எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இயற்கையா முடியாது இல்ல. நீதிமன்றத்தில் வந்து இதை கேட்கிற போது விசாரணையில நாங்க தலையிட முடியாது. அவங்க they have got their own freedom. அதுல நாங்க வந்து சிபிசிஐடி இவங்ககிட்ட நீங்க வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்குது, யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களையே நீங்க வந்து இது பண்ற விசாரிக்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சிபிசிஐடியினுடைய தலைமை அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கோம். எங்க மாவட்ட தலைவர்கள் போய் பேசியிருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இல்லைங்க அது வந்து நாங்க வந்து செய்யாம இருக்க முடியாது, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இதுல நாங்க செய்யறோம், ஒருவேளை அது தகுந்த ஆதாரமா இல்லைன்னா போயிட்டு போட்டோம், பட் நாளைக்கு இதை விசாரிக்க நீங்க ஏன் தவறுனீங்கன்னு யாராவது கேட்டா நாங்க பதில் சொல்ல முடியாது. ஸோ எல்லா விதமான இதையும் நாங்க விசாரிக்க வேண்டியதா இருக்கு. நாங்களா பார்த்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி அவங்க பேர்ல குற்றத்தை சுமத்திட்டா நீங்க சொல்லலாம். நாங்களா பார்த்து ஒரு 5 தலித்தை பிடிச்சி நாங்க குற்றவாளின்னு சொன்னா நீங்க சொல்லலாம். நாங்க அப்படிலாம் சொல்ல விரும்பல. எந்த தரப்பையும் நாங்க வந்து குற்றவாளின்னு சொல்ல விரும்பல. எங்களுடைய முறையான விசாரணை அடிப்படையில் தாங்க நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. எனவே எல்லா வகையான விசாரணையும் நாங்க செய்ய வேண்டியிருக்கு. அதுல நீங்க குறுக்கிடாதீங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நாங்களும் அதுல போய் மேற்கொண்டு சொல்ல முடியல. பிகாஸ் அது வந்து நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நாம இதை மல்லுக்கட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, லெட் அஸ் வெயிட், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியுமோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுறோம் சார். தமிழகத்துல பாஜக வளர்ந்துருச்சுங்க சார். ஏன்னா இப்போ சமீபத்துல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்கிற அந்த விஷயம் இருந்தது. நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் அடையாளம் இல்லைங்க. முன்னாள் அவங்க எல்லாம் பாவம், முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இப்போ ஒன்றும் முகவரி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ அரசியல் பரிசு கொடுக்குற மாதிரி இவங்க பிஜேபியில சேர்ந்து அவங்களுக்கு இது கொடுக்கறதெல்லாம் ஒரு கட்சி வளர்ச்சிக்கு அது ஒரு அடையாளமா இருக்க முடியாது. கட்சி வளர்ச்சின்னா சாதாரண ஏழை நடுத்தர உழைப்பாளி மக்கள் அது சேர்றதுங்கிறது தான் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அடிகோலா இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய ஜனங்க வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னு இங்கே நம்ம பார்க்க முடியல. இப்படி வந்து ஒன்று சில பேர் வந்து அரசியலை பயன்படுத்தி ஏதாவது பலன் பெறலாமா என்கிற ஒரு சில பகுதியினர் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. வேறு பல கட்சிகள்ல பொறுப்பு கிடைக்கல, ஆகவே நம்ம வந்து ஏதாவது கட்சிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் போயிருக்காங்க. அதுதான் தவிர அதை தாண்டி மக்கள் மத்தியில பெரிய கிராம அளவுல, வார்டு அளவுல, ஒரு அடித்தள மாணவர்கள் மத்தியில, பெண்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கான கட்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் எங்களால பார்க்க முடியல. அதுக்கான அந்த ஊடகங்கள் கூட அப்படி சொல்லலை. அவங்க வந்து நடக்கிற கூட்டத்தை கம்பீரமா நடத்துறாங்க, எண்ணிக்கை அதிகம் நடத்துறாங்க, அதிகமா மக்களை திரட்டுறாங்கன்னா அது எப்படி திரட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிச்சயமா ஒரு கட்சி வளருது, ஒரு கட்சிக்கு மக்களுடைய பின்புலம் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் சாதாரணமாவே பிரதிபலிக்கும். அப்படி ஒரு எந்த பிரதிபலிப்பும் இல்லைங்கிறது தான் நாங்க பாக்குறோம். அவங்களும் முயற்சி பண்றாங்க. சரி, தமிழ்நாடு வந்து அடிப்படையிலேயே பிஜேபியினுடைய அந்த கருத்தாக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மாநிலமா இருக்கு. இங்க வந்து இறை உணர்வு இருக்கு, இறை நம்பிக்கை இருக்கு, இறை வழிபாடு இருக்கு. இந்தியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலேயும் 5 கோயில் 6 கோயில் இருக்கிறது பார்த்தா இங்கதான் இருக்கு. அவ்வளவு கோயில்கள் இருக்கு, மக்கள் நம்பி. ஆனா அந்த இறை நம்பிக்கையை இவங்க அரசியலுக்கு என்னைக்கும் பயன்படுத்துறதே இல்லை. அதை சார்ந்த ஒரு கட்சிக்கு இவங்க வாக்களிச்சதே கிடையாது. ஆகவே அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்களோடு சகோதரமா இருக்கிறதும், அல்லது இஸ்லாமிய சார்ந்தவர்கள் இந்து மதம் இருக்கிறதும், 2 பேருமே பொதுவான கோயில்கள்ல போய் வழிபடுவது என்பதெல்லாம் காலங்காலமா இங்க இருக்கு. சில இஸ்லாமிய கோயில்களுக்கு இந்துக்களும் போறாங்க, இந்துக்கள் கோயிலுக்கு இஸ்லாமியர்களும் வந்து வழிபடுறாங்க. எனவே அது வந்து நீண்ட காலமா அப்படி ஒரு பரஸ்பர இதோடு இருக்கிறாங்க.
ஸோ இவங்க மத்தியில அவங்க ஒரு மத வெறியை உண்டாக்குவதோ மத மோதலை உண்டாக்குறதோ அப்படியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ரெண்டா சில நபர்கள் போகலாம், பட் அது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய அந்த அரசு அவங்களுடைய அந்த சித்தாந்தம் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தி வராதுங்கிறது தான் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். இப்போ அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருந்தாங்க, இப்போ கூட்டணி முடிஞ்சு வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே கூட அதிமுக இன்னும் வெளிப்படையா பாஜக ஒரு சில விஷயங்களை விமர்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு, தலைமை அளவில் அது இருக்கு. மீண்டும் இவங்க கூட்டணி சேருவாங்களா, இல்ல இந்த பிரிவுங்கிறது நிரந்தரமா இருக்கும்னு நம்மளால சொல்லிட முடியுமா? அதாவது ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது, இவங்க ஒருவேளை நெருக்கமா கடைசியில போயிடுவாங்களோன்னு. ஆனா இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒன்று என்னன்னா, வேற ஏதாவது காரணங்கள்ல இவங்க விலகி வந்திருந்தாங்கன்னா திரும்ப போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் ரொம்ப மோசமா அவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அவங்களை அவமானப்படுத்துற இடத்துல நாங்க எப்படி இருக்க முடியும், எங்க அடிமட்ட தொண்டர்கள் கூட அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவங்க சொன்ன பிறகு இப்ப திரும்ப எப்படி அதை போய் அவங்க அங்க இணைவாங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கு. அப்படி அடுத்து ஆனா அதே சமயத்துல அதாவது பிஜேபி மேற்கொண்ட எல்லா மோசமான திட்டங்களையும் அவங்க எதிர்த்தாங்கிறத மறுக்க முடியாது, ஆதரிச்சாங்கிறத மறுக்க முடியாது. இப்ப குடியுரிமை சட்டமா இருக்கலாம், வேளாண் சட்டங்களா இருக்கலாம், தொழிலாளர் நல உரிமை சட்டங்களா இருக்கலாம், அல்லது காஷ்மீர் மாநிலத்துக்கு 370 பறிச்சதா இருக்கலாம். இந்த மாதிரி நிலைமைகள்லாம் அன்னைக்கு அதிமுக ஏதோ ஒரு அடிப்படையில செஞ்சது. அது ரொம்ப ஒரு பெரிய ஆழமான காயத்தை தான் உண்டாக்கி. அதெல்லாம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த தேர்தல்ல இப்போ வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இவ்வளவு குறுகிய காலத்துல அவங்க அப்படி போய் மீறி செயல்படுவது, மீறி அவங்களோட போய் சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு மாதிரி தான் தெரியுது. அப்படி சேர்ந்தாங்கன்னா அது அப்படின்னா அவங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற அந்த தரத்தையே இழந்துருவாங்க. இப்ப ஏன் இந்த கேள்வி இப்ப வருது அப்படின்னாங்க, இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக அரசு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. இப்ப அதுல பேசின அதிமுக சார்பா இப்ப கொண்டு வந்த தீர்மானம், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வருது, அதை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லல. 10 கோரிக்கைகளை நாங்க மத்திய அரசு கிட்ட கொடுத்துருக்கோம், ஒருவேளை அதுக்கு அவங்க ஏத்துக்கிட்டு சம்மதிச்சாங்க அப்படின்னா நாங்க அதை ஏத்துக்குவோங்கிற துணியில தான் பேசுறாங்கும் போது, அப்ப அதிமுக இன்னும் பாஜக அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியான ஊசலாட்டம் இருக்குங்கிறது உண்மைங்க. ஏன்னா இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்துல வரபோதெல்லாம் அதை ஆதரிச்சு பேசிட்டாங்க, வேறு பல திட்டங்கள்லாம் அங்க வர்ற போது ஆதரிச்சு பேசிட்டாங்க. இப்போ ஆதரிச்சா நாங்க கூட்டணி தர்மத்துக்காக இன்னைக்கு ஆதரிச்சோங்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அதனால அவங்க அதிமுக பிஜேபியோல இருந்து அதிமுக வெளியே வந்துட்டாலும் அவங்க கடந்த காலத்துல அவங்க ஏற்பட்ட நிலைப்பாட்டை நியாயப்படுத்த முடியல. அதுல ஒரு தடுமாற்றம் ஒரு தள்ளாடல் இருக்குதான் செய்யுது. ஆகவே நாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா, ஒருவேளை பிஜேபியை பிரிஞ்சு வந்துட்டோம், பிஜேபியை நம்ம ரொம்ப கடுமையா எதிர்த்தோம்னா எல்லாத்தையும் ரைடு நமக்கும் வந்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம் கூட காரணமா இருக்கலாம். அதனால அவங்க வலுவா எதிர்த்து பேசாம இருக்கலாம். பட் இந்த தேர்தலை பொறுத்தவரையில அவங்க சேருவதற்கான வாய்ப்பு குறைவுங்கிறது தான் பொதுவா எல்லாத்தையும் இருக்கு. அதையும் மீறி அவங்க போனாங்கன்னா அது ஒரு நிதிஷ்குமாருக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். நிதிஷ்குமார் பத்தி நீங்க பேசினதுனால நம்ம இந்தியா கூட்டணிக்குள்ள போயிடுவோம் சார். இப்போ இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருப்போம், ஒரு கூட்டணியா பாஜகவை எதிர்ப்போம்னு கட்சிகள் ஒவ்வொரு கட்சியா அதுல குறைஞ்சிட்டே வர்றாங்க. ஏன் இந்த முரண்பாடு, என்ன காரணத்துக்காக இந்த பிரிவுகள் வருது? அதாவது இந்த இந்தியா கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில கட்சிகள் இணைஞ்சிருக்கிற கட்சிகள் மாதிரி மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சிகள் இல்லை. எல்லா கட்சியுமே ஒவ்வொரு மாநிலத்துல சில மாநிலங்கள்ல வலுவான கட்சிகளா இருக்காங்க. இப்போ ஆம் ஆத்மி அப்படின்னா டெல்லியில, இங்க திமுக இருக்கு, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துல இப்ப கேரளாவில் சிபிஎம் இடதுசாரிகள். அப்ப ஒவ்வொரு மாநிலத்துல ஒரு வலுவான கட்சிகளா இருக்கிற போது இந்த கட்சிகள் சேர்ந்து அகில இந்திய அளவில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாலும் தொகுதி படுகீடு மற்றது வர்ற போது அந்த மாநிலத்துல யாருக்கு செல்வாக்கு, அந்த மாநிலத்துல யாரு
அதிக இடங்களை பெறுவதுங்கிறதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கதான் செய்யுது. இல்ல அவங்களும் அவங்களுடைய பலத்துக்கு ஏற்ப தாங்கள் பலன் பெறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன வற்புறுத்துறோம்னா, சரி, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த நியாயமான இருக்கிறது நியாயம்தான். அந்த ஒரு தாங்கள் அதிகமான இடங்களை பெறணும், வெற்றி பெறணும்னு இருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்றத்துல எண்ணிக்கை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் தேவை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக நாமளே பரஸ்பரம் போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபியை கொண்டு வந்து விட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது என்பதை எங்களுடைய தலைவர்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெறும் இந்த கூட்டணி வந்து தேர்தல் பங்கீடு மற்றதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். பொதுவா இன்னைக்கு பிஜேபி பண்ணக்கூடிய பல்வேறு மக்கள் நல விரோத திட்டங்களை எதிர்த்து மக்களை உசுப்பி விடுகிற காரியத்தை செய்யணுங்கிறது நாங்க சொல்றோம். ஒரு மாநில உரிமைகளை எதிர்த்து ஒரு மாநில அளவில், அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம், விலைவாசி ஒரு எதிர்த்து, வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து, விவசாயிகள் போராட்டம். அப்ப இந்த மாதிரி மக்கள் கோரிக்கைகளை எடுத்து ஒரு வலுவான போராட்டம் நடத்துற போதுதான் இந்த கட்சிகள் தங்களுக்குள்ள இருக்கிற இதை வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அதுக்கும் அந்த கட்சிகள் பலது ஒப்புதல் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்குங்கிறத நான் மறுக்கல. அதுல சில மாநிலங்கள்ல கூட்டணியில சில பின்னடைவு கூட ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா பொதுவான வாதமா வைக்கிறது காங்கிரஸ் மேல வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தொகுதிகள் அதிகமா கேட்கறாங்கிறது பொதுவா ஆம் ஆத்மி ஆகட்டும் சரி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே அந்த வாதத்தை முன் வைக்கிறாங்கும் போது காங்கிரஸ் கிட்ட தான் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை ஒண்ணு இருக்கு. அண்ட் இந்த உடைசல் வந்து இந்தியா கூட்டணி மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ஒருவேளை சிதைக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது மக்கள் வந்து இப்ப என்னன்னா, பிஜேபியை எதிர்த்து யார் நின்னாலும் அவங்களுக்கு முழுக்க வாக்களிக்க தயார் நிலையில மக்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது. உதாரணமா நீங்க வந்து ராஜஸ்தான் தேர்தலில் காங்கிரஸ் அதாவது வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1% மட்டும்தான் வாக்கு, இந்த அணிக்கும் அந்த அணிக்கும். அப்ப எந்த சூழ்நிலையில மற்ற கட்சிகள்லாம் காங்கிரஸோடு சேர வேண்டிய கட்சிகள் தனித்தனியா நின்ற அடிப்படையில் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா இன்னும் 10-15% வாக்கு கூட வந்திருக்கும். அப்ப மக்களுடைய மனநிலை ஒரு எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு நிலையில் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த மனநிலையை உள்வாங்கிட்டு காங்கிரஸா இருந்தாலும் மாநில கட்சிகளா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு விட்டு கொடுத்து தொகுதி பங்கீடுக்கு போறதுதான் நல்லது. காங்கிரசுக்கும் அந்த கடமை இருக்கு, அகில இந்திய கட்சிங்கிற போல அவங்களுக்கு அதிக கடமை இருக்கு, மாநில கட்சிகளுக்கும் அந்த கடமை இருக்கு. நீங்க வந்து மாநில கட்சிகள் அதிகமான இடங்களை எடுத்துக்கொண்டு அவங்க நினைச்சாலும் இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு வரும். எனவே அது ரெண்டு பரஸ்பரம் எல்லா தரப்பும் அதுக்கு விட்டு கொடுத்து போகுதுங்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல நாம எல்லாரும் விட்டு கொடுத்து வருதுக்கு வரலையா, அந்த மாதிரி வர வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு இருந்தா ஒரு ஒரு அந்த நிலைமை வந்ததுன்னா நிச்சயமா வந்து மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் பிஜேபி எதிர்த்து வாக்களிக்கிற இதுக்கு வருவாங்க. இப்போ என்னன்னா சார், இப்போ ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறமா இந்த கூட்டணி வந்து மீண்டும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி வச்சு போட்டிட்டோம், இல்ல அவங்க ஒரு தொகுதியில நிக்கிறாங்கன்னா ஒருவேளை மொத்தமா கூட்டணியோட வெற்றி பலன் குறைஞ்சிருமோங்கிற அந்த சந்தேகத்துலதான் காங்கிரஸோட அந்த கவுண்டை குறைக்கிறாங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு வந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் இருக்கிற ஒரு நல்ல அம்சம், நீங்க சொல்ற இந்தியா கூட்டணிக்குள்ளுக்குள்ள சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட முதன்முறையா இந்தியாவில் ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அகில இந்திய அளவிலான கூட்டணி உருவாயிருக்கிறது ஒரு நல்ல செய்தி. இதுக்கு முன்னாடி 1977 அப்படி வரல, அதுக்கு பிறகெல்லாம் வரல. பிபி சிங் பிரதமரா வந்த போதோ தேவகவுடா வந்த போதோ அப்பெல்லாம் வரல. அப்பெல்லாம் தேர்தல் எல்லாம் தனித்தனியா நின்னாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் ஒரு கூட்டணிங்கிறத சேர்ந்தாங்க. பட் முதன்முறையா இந்த முறைதான் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணிங்கிற ஒரு இதை உருவா. ஆனா அதே சமயத்துல பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லல. இதுவே பின்னடைவாக இருக்கு. ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி எல்லாரும் சந்திச்சு பேசுகிற ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கிற போது கட்டாயம் வந்து தேர்தலுக்கு பின்னாடி இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது. அது ஒருங்கிணைப்பு கண்டிப்பா வரும். அதுக்கான ப்ராசஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. சார், ராமர் கோயிலோட இந்த திறப்பு உச்சநீதிமன்ற அடிப்படையில ராமர் கோயில் கட்டுறாங்க, பிரதமர் அதை போய் திறந்து வைக்கிறாரு. இதுல எதுக்கு நம்ம விமர்சனத்தை முன் வைக்கிறோம்?
இல்ல பொதுவா இந்தியாவில் வந்து ராமரை வழிபடுவதையோ ஒரு கோயில் கட்டுறதையோ ஒரு வழிபாட்டு உரிமையை மார்க்சிஸ்ட் கட்சி என்னைக்கும் மறுக்கலை, என்னைக்கும் நாங்கள் எதுக்கலை. நம்ம அரசியல் சாசனம் எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமை கொடுத்துருக்கு, எல்லாத்துக்கும் மத உரிமை இருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் நம்ம சட்ட அரசியல் உரிமையில அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு. ஆகவே நாங்க என்ன கேட்கிறோம்னா, உச்ச நீதிமன்றம் ஒரு ட்ரஸ்டை வச்சு நீங்க கோயிலை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த ட்ரஸ்ட் கோயிலை கட்டட்டும். ஏன் அதுல போய் பிரதமர் தான் அடிக்கல் நாட்டணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இங்க என்ன எப்படி பார்க்கணும்னா, சோமநாத் கோயிலை கட்டி அன்னைக்கு வந்து திறக்க போன போது நேருவோ வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது வந்து நாங்க வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டினுடைய பிரதமர் ஒரு மத அடிப்படையில் இருக்கிற அந்த கோயில்ல போய் நான் வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு மதசார்பற்ற அரசாதான் இன்னைக்கு இருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் சொல்லுது, செகுலர் கவர்மெண்ட் தான். அப்போ ஒரு செகுலர் கவர்மெண்டுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் அவரே போய் அங்க வந்து ஒரு பூஜாரி வேலையை பாக்குறதுன்னு ஆரம்பிச்சா அப்புறம் உங்க செகுலரிசம் எங்க இருக்கு? அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னும் சொல்ல போனா ரொம்ப தெளிவா சொல்ல போனா, இது மோடி வந்து ராமர் வழிபாடோ ராமர் இறை நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து ராமரை இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தணும், ராமர் கோயிலை இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவசரமா இப்ப நீங்க திறக்கிறீங்க. சங்கராச்சாரியா என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் இப்படி இந்த கோயிலே கட்டி முடிக்கல? இன்னும் மூணுல 2 பங்கு கட்டி முடிக்காம இருக்கு, இன்னும் 3-4 வருஷம் ஆகும் போல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கோயிலை கட்டியே முடிக்காம அறகுறையா போய் நீங்க ஏன் வந்து கும்பாபிஷேகம் பண்றீங்க? அது நம்முடைய இதுக்கே விரோதமானது அப்படின்னு சங்கராச்சாரியே அப்ப என்னன்னா அவங்களே சொல்றாங்க. ஆகவே நீங்க கோயிலை திறக்கணும், நீங்க வந்து ராமர் வழிபாடு. நான் என்ன சொல்றேன்னா, கோயில் அவங்க கட்டட்டும், பிரதமர் கூட போய் வழிபட்டு வரட்டும், நமக்கு ஆட்சேபம் இல்லை. இப்ப இங்க தூத்துக்குடியில ஸ்ரீபெரும் இதுல போய் கடவுள் வழிபட்டு இல்லையா அவரு, நம்ம முருகன் கோயில்ல, ஸ்ரீரங்கம் கோயில், அது மாதிரி வழிபட்டு வரட்டும். இவரே போய் அங்க வந்து செய்வதன் மூலம் என்னன்னா, இவர் தான் ராமர் கோயிலை கட்டினாரு, நாங்க தான் வந்து ராமர் சிலையை கொண்டு வச்சோம் அப்படின்னு சொல்லி ராமரை தங்களுடைய தேர்தல் வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு கருவியா பயன்படுத்துவதுதான் தப்பு. அதன் மூலம் இந்தியாவுடைய மதசார்பின்மை காவு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த பிரதமரை மற்ற மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு மதசார்பற்ற அரசு எப்படி செய்ய முடியும்? எந்த அடிப்படையில் தான் பாக்குறோமே தவிர, சில பேர் சொல்ல மாதிரி நாங்க ராமர் கோயிலே வேணாம் அப்படிலாம் நாங்க ஒண்ணும் சொல்லலை. ராமர் கோயில் இந்த நாட்டில் மக்களுக்கு ராமர் மீது பக்தி இருக்குது, பக்தி இயக்கங்கள் இருக்குது, வழிபாட்டு உரிமை இருக்குது, அதான் அவங்க பயன்படுத்தட்டும். ஆனா ஒரு மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் சொன்னார், மதம் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், ஆனா அரசியல் என்பது ஒரு மத சார்பின்மை. நான் வந்து ஒரு சனாதன ஹிந்து தான், ஆனா அரசு என்பது மத சார்பற்ற அரசுங்கிறது ரொம்ப தெளிவா சொன்னார். மகாத்மா காந்தியை விட ஒரு பெரிய இந்து யார் இருக்க முடியும்? ஆனா அவர் ரொம்ப தெளிவா, அதனாலதான் அவரை சுட்டே கொண்டாங்க. இல்லைன்னா மகாத்மா காந்தி சுட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அதனால நாங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து எங்களுக்கு அழைப்பு வந்த போது எங்க பொதுச் செயலாளர் கிளியரா சொன்னார், நாங்க வரமாட்டோம். நாங்க வராததுக்கு காரணம் அங்க வந்து வழிபாடு கூடாதுங்கிறதுக்காக இல்ல, அந்த வழிபாட்டை நீங்க வந்து ஒரு அரசியல் கருவியா பயன்படுத்துறதை நாங்க ஏற்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எதை நினைச்சு ராமர் கோயில் திறப்பு செய்தாங்களோ அது ஒரு வேளை சரியா அது நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களோ. ஏன்னா வட மாநிலங்கள்ல ராமர் கோயிலோட திறப்பு வந்துட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தென்னிந்தியா பொறுத்தவரையிலும் ராமர் கோயில் திறப்புங்கிறத எப்படி இங்க எப்படி இருக்கும் அதோட? இல்லைங்க, வட மாநிலங்கள்ல இப்ப நான் என்ன கேக்குறேங்க, பிஜேபி வந்து ராமர் கோயில அயோத்தியில இடிச்சாங்க, அப்புறம் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க தான். ஆனா இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு தேர்தலையும் அவங்க வந்து அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று ஆட்சிக்கு வந்துடல. அதாவது பதிவான வாக்குகள்ல 50% மேல வாக்குகள் பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்துடல. அப்ப என்ன அர்த்தம்? பிஜேபி 38% 37% வாக்குகள் போடுறாங்க வாங்குறாங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பா தானே இருந்திருக்காங்க கடந்த எல்லா தேர்தலையும்.
அப்ப இதுல இருந்து என்ன காட்டுது? அப்ப வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கிறவங்க பூரா வந்து பிஜேபிக்கு பின்னாடி, இந்துத்துவாவுக்கு பின்னாடி போயிட்டாங்கிறது உண்மை இல்லையா? அது மாநில தேர்தல் நடக்கிறதுல நீங்க சொல்லுங்க. அகில இந்திய ஒவ்வொரு மாநிலம் நீங்க பாருங்க, பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், எல்லா தேர்தலையுமே ராஜஸ்தான்ல இவங்க 49, அவங்க 50, அவங்க 49. அப்ப 49% மக்கள் பிஜேபி எதிர்த்தானே இருக்காங்க. அப்ப எந்த தேர்தல்ல பிஜேபிக்கு அப்படியே மொத்தமா மக்கள் வந்து இதுதான் ராமர் கட்சி, ராமருக்கு இவங்கதான் எப்படி வந்து ஓட்டு போடலையே. ஆனா அவங்கதான் ஆட்சியில் இருக்காங்க. இல்ல அது சொல்றேன்னா, அது காரணம் என்னன்னா, இந்த பிஜேபியோட எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடுவது என்பது அவங்களுக்கு வாய்ப்பா போயிடுச்சு. எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒன்னா வந்து வச்சுங்க, இவங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. பிஜேபி வாய்ப்புகள் 3 பகுதி 3 வேட்பாளர் 4 வேட்பாளர் பிரிஞ்சு போறாங்க. ஆகவே அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அதனால வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட அப்படியே ஒட்டு மொத்தத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்காக அல்லது ராமர் பிரதிஷ்டை பண்ணதுக்காக பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கிறது உண்மை இல்லை. கடந்த எல்லா தேர்தலையுமே பெரும்பகுதியான மக்கள் பிஜேபிக்கு எதிர்த்துதான் வாக்களிச்சிருக்காங்க. தமிழகம் சட்டசபை தொடர்பாக இந்த கேள்வி வைக்கணும். ஆளுநர் தொடர்ந்து பார்த்தா தமிழக அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் மேற்கொண்டுட்டே வர்றாரு. இப்போ இந்த தொடக்க உரையிலையுமே கூட அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு, அது சர்ச்சையும் ஆச்சு. இப்போ இது தொடர்பா அப்பாவு அவர்கள் பேசும்போது செய்தியாளர்கள் சந்திப்புல தெலுங்கானால வந்துட்டு முன்னாடி இருந்த முதலமைச்சர் வந்து ஆளுநரை வந்துட்டு சட்டசபைக்கு கூப்பிடவே இல்லை, ஆனா நாங்க மதிச்சு கூப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு லைன் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவரு சொல்ல வர்றது அவங்களை கூப்பிட வேணாம், நாங்களும் கூப்பிடாம இருந்திருக்கணுமோ அப்படிங்கறத சொல்ல வராரா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரம்? யார் சொல்றா? அப்பாவு அவர்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. இல்ல அதாவது ஒவ்வொரு சட்டப்படி வந்து ஒரு மாநில அரசு ஒரு ஆண்டினுடைய தொடக்க கூட்டம் நடக்கிற போது ஆளுநர் வந்து துவக்கி வைக்கணும். நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ ஒரு மாநில அரசனுடைய தலைமை பொறுப்புல ஆளுநர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. அது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். எங்களை போன்ற கட்சிகள்லாம் அப்படி ஆளுநருக்கு அதிகப்படியான அதிகாரம் கூடாது. தேவையான இந்த ஆளுநரே தேவையில்லைங்கிறது தான் நாங்க ஆரம்பத்தையே வற்புறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா சட்டத்துல அப்படி இருக்கு. அந்த அடிப்படையில ஆளுநரை இவங்க முறைப்படி சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிற அடிப்படையில நம்முடைய தமிழக முதலமைச்சரும் தமிழக சட்டமன்றத்துக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. ஆனா அவர் தான் வந்து அந்த சட்ட விதிகளை மதிக்காம அவர் தானடித்த மூப்பா வந்து எதிர்த்து செயல்படுறாரு. போன முறையும் அப்படிதான் செயல்பட்டாரு, இந்த முறையும் அப்படிதான் செயல்பட்டாரு. அவர் பேசுற வார்த்தைகள் எதுவுமே வந்து சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டது இல்லை. இந்த ஆளுநர் உரை வந்து எனக்கு வந்து ஏற்புடையது இல்லை, இது தார்மீக அடிப்படையில மாறலி அது வந்து கரெக்டா இல்ல, தகவல்கள் சில தவற அதெல்லாம் சொல்றதுக்கு அவர் வாய்ப்பே கிடையாது. ஆளுநர் வந்து கூட்டு மந்திரி சபை என்ன முடிவெடுக்குதோ அந்த மந்திரி சபையின் அடிப்படையில் செயல்படுவது தான் ஆளுநர். அது தப்பு ரைட்டுன்னு விமர்சிக்கிற உரிமையெல்லாம் அவர் கொடுக்கல. அப்போ ஒரு மந்திரி சபை கூடி இதுதான் எங்களுடைய உரை நீங்க படிக்கணும்னு சொன்னாக்கா அதுதானே அவர் படிக்கணும். இந்தியா பூரா அப்படிதானே படிக்கிறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி ஆளுங்கிற ஆளுநர்லாம் எல்லாம் அப்படிதானே படிச்சாங்க. என்ன இப்ப இவருக்கு மட்டும் என்ன குதிரை கொம்பு முளைச்சு வந்து போச்சு இவருக்கு? ஏன்னா இப்போ முன்னாடி நடந்த கேரளால ஆளுநர் அவருமே என்னன்னா இந்த ஆளுநர்களை எல்லாம் மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு பகடக்காயா பயன்படுத்தி ஒரு போட்டி அரசியல் நடத்த விரும்புறாங்க. இப்ப கேரளாவில பிஜேபி ஒண்ணும் செய்ய முடியல, தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஓடி ஓடி பாக்குறாரு, ஒன்னும் விளங்குற மாதிரி தெரியல. ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி ஆளுநரை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தையாவது குடைச்சல் கொடுக்கலாமா, மசோதாவை கைது போட மாட்டாரு, இது வந்தா ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு, சட்டப்படி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டாரு. இப்ப இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது, ஆளுநர் வந்து மத்திய அரசாங்கத்தோட பேசி நிதி வாங்கி கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் செய்ய மாட்டாரு. தமிழக அரசுடைய குரலா மத்திய அரசு பேச வேண்டியது அவர் தானே பேசணும், அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறார். சோ ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாஜகவினுடைய அடிமட்ட தொண்டர், ஒரு RSS உடைய பிரச்சாரகர் என்கிற முறையில் தான் செயல்படுறாரு தவிர ஒரு ஆளுநர் என்கிற அந்த சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படவில்லை என்பதை நம்ம பல முறை பார்த்திருக்கோம், நம்ம கடைசியாகவும் பார்த்திருக்கோம்.
சார் இன்னொரு ஒரு கேள்வி இதுல இருந்து எழுது. இப்போ காங்கிரஸ் மத்தியில இருக்கும்போது இந்த மாதிரியான நெருக்கடிகளை மாநில அரசு சந்திச்சது இல்லைங்களா? ஆளுநரை வச்சு காங்கிரஸ் எப்படி அதை எடுத்து? இல்ல காங்கிரஸ் இருக்கிற போது ஆளுநர்கள் இப்படி சில நேரங்களில் பயன்படுத்தியிருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ம். ஆனா இப்படி வந்து ஒரு போட்டி அரசியல் நடத்தக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் பண்ண மாதிரி தெரியல. ம். அது இன்னும் சொல்ல போனா 67க்கு பிறகு ம். 67 வரைக்கும் மத்தியிலையும் காங்கிரஸ், மாநிலத்திலையும் காங்கிரஸ். 67க்கு பிறகு சூழ்நிலை மாறி போச்சு. ம். மத்தியில காங்கிரஸ் நீண்ட காலமா இருந்தது. ஆனா மாநிலத்தில வேறு பல கட்சிகள் மாட்டுவாங்க. மாநில கட்சி. அப்போ வந்து அவங்க வந்து தங்களுக்கு பிடிக்காத சில அரசுகளை கலைக்கிறது, 356 பயன்படுத்துவது போன்ற காரியங்களை பண்ணாங்கிறது உண்மைதான். ம். முதல் முறையா கேரள அரசாங்கத்தை தான் கலைச்சாங்க, கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை. ஆனா இவருடைய ஆளுநரை பயன்படுத்தி ஒரு சட்ட வரம்புகளுக்கு மீறி நான் ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன், மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன், இப்படியான ஒரு ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு அணுகுமுறையை காங்கிரஸ் கடைபிடிச்ச மாதிரி தெரியல. சார் மாநிலம் தேசிய அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் பொறுமையா அதுக்கு பதில் சொன்னீங்க. இந்து தமிழ் சார்பா உங்களுக்கு இன்னொன்று நன்றி சார். இல்லை நீங்களும் உங்களுக்கும் இந்து தமிழ் நிறுவனத்துக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் என்னுடைய கட்சியின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி.